மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உங்களை இந்த மாதா தொலைக்காட்சி மூலமாக சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன். இன்று குயவன் கையில் களிமண்ணாக இரு, நாளை வலையில் நல்ல மீனாக தேர்ந்தெடுக்கப்படுவாய். இயேசுவில் பிரியமானவர்களே, வாழ்க்கையில் மனிதன் பயணம் செய்கிறான். இந்த பாதை சில நேரங்களிலே பல சிக்கல்களை, பல கேள்விகளை, பல சிந்தனைகளை உருவாக்குகிறது. நான் பயணம் செய்கின்ற பாதை சரியானதா? இந்த பாதை எனக்கு உகந்ததாக இருக்குமா என்ற கேள்வியை மனிதனுடைய வாழ்க்கையில் முன்வைப்பதை பார்க்கிறோம். ஒரு இளைஞன் தன்னுடைய குடும்பத்திலே மேற்படிப்பிற்காக அவன் வெளியூருக்கு செல்லுகிறான். தன்னுடைய பெற்றோரோடு வாழ்ந்த அந்த இளைஞன் சிறுவனாக இருந்த பொழுது தன்னுடைய வாழ்க்கை அந்த கிராமத்தில் இருந்தது. அவன் வெளியூருக்கு மேற்கல்விக்கு சென்ற பொழுது அவனுடைய வாழ்க்கை ஒரு கல்லூரி வளாகத்தை விட்டு தன்னுடைய நட்புறவில் அது உருவாகிறது. தன்னுடைய வாழ்வின் பயணம் சரியாக இருக்கின்றதா என்று அவன் யோசிப்பதில்லை. காரணம், மேற்கல்விக்காக அதற்கான செலவினத்தை செலவு செய்வது, கொடுப்பது பெற்றோர்கள். நல்லது எது, கெட்டது எது என்பதை அவன் கண்டுகொள்ளவில்லை. நல்லவைகளை அவன் தேர்ந்தெடுக்க வேண்டும், அவன் நல்ல பாதையிலே பயணிக்க வேண்டும் என்பதை பெற்றோர்கள் ஒவ்வொரு நாளும் கனவு காண்கிறார்கள். பெற்றோருடைய கனவு தன்னுடைய பிள்ளை எதிர்காலத்திலே ஒரு நல்ல வேலையில் உயர்கல்வியிலே முடித்துவிட்டு அவன் அமர்வான் என்பதுதான் பெற்றோருடைய கனவு. தன்னிடமிருந்த சொத்துக்கள், தன்னிடமிருந்த அனைத்து உடைமைகளையும் விற்று அவர்கள் தன்னுடைய ஒரே மகனை மேற்கல்விக்கு படிக்க அனுப்புகிறார்கள். இந்த இளைஞனுடைய வாழ்க்கையை இன்றைய ஓமை மூலமாக நாம் அதை ஒப்பிடலாம். கடவுள் விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரிக்கொண்டு வரும் ஒரு வலைக்கு ஒப்பாகும். எனவே இங்கே சொல்லப்படுகிறது, நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே தள்ளிவிடுவர். நல்லவற்றை சேர்க்கக்கூடியவை எப்பொழுதுமே நல்ல சிந்தனைகளோடு, நல்ல எண்ணங்களோடு, நல்ல பாதைகளோடு பயணிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே நல்ல நட்புறவை கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை எப்பொழுதுமே நமக்கு உகந்த, இந்த உலகில் நல்லவைகளையே கண்டு கொள்ளக்கூடியவைகளாக இருக்கும். எனவே தான் இன்றைய நாளில் நமக்கு இறைவன் சொல்லுகிறார், தீயோரை பிரித்து பின் அவர்களை தீச்சுளையில் தள்ளுவர், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும் என்று. அன்புமிக்கவர்களே, நம்முடைய வாழ்க்கை நல்லவைகளை நினைப்போம். நல்ல கனி தருகின்ற மரங்களாக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். நம்முடைய வாழ்வு கடவுள் கொடுத்த வாழ்வாக இருக்கிறது அல்லவா? இந்த வாழ்க்கையிலே நல்ல பாதையிலே பயணிக்க, நல்லவைகளே சிந்திக்க, நல்ல செயல்களையே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அலங்கரிக்க இறைவன் நம்மை எதிர்பார்க்கிறார். எனவே நம்முடைய வாழ்வு இறைவன் கொடுத்த இந்த வாழ்வு, இந்த வாழ்க்கையை நல்லவைகளையே கொண்டு செல்லக்கூடியதாக, நல்ல கனி தருகின்ற மரத்திலிருந்து கிடைக்கக்கூடியதாக நம்முடைய வாழ்வை நாம் அர்ப்பணிக்க இறைவனிடம் அருள் வேண்டுவோம். அன்பு இறைவா, உம்முடைய அன்பு பிள்ளைகளாய் நாங்கள் நல்லதையே கண்டு அந்த நல்ல செயல்பாடுகளில் எங்களுடைய வாழ்வை தொடர அருள் தாரும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.